வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன்-லேர்ன் Astrology. நான் இந்த வாட்டி 2 விஷயம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். ஒன்று, சூரியன், சந்திரன், செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் கன்ஜக்ஷன் இருந்ததுன்னா அதனுடைய பலன். அதுக்கப்புறம் ஒருத்தர் மெயில் அனுப்பிச்சிருந்தார், சந்திராதி லக்னாதி யோகத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் நீச்சபங்க யோகத்தை பற்றியும் கேட்டிருந்தார், அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதுவும் ஒன்று, இந்த யோகங்கள் எதுவும் பாதியில் விட்டு போயிடுது. அதனால இந்த சந்திராதி யோகம் லக்னாதி யோகத்தை பற்றியும் சொல்லலான் இருக்கேன். ஒருத்தர் சூரியன், செவ்வாய், சுக்கிரனோட கன்ஜக்ஷனை பற்றி சொன்னார். அது நம்ம லைனாக தான் வரணும், சும்மா ஜம்ப் அடிக்கக்கூடாது. இப்போ இது சூரியனும் சந்திரனும் மற்ற கிரகங்களோட கன்ஜக்ஷனை பற்றி தான் போயின்ட்டுருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் செவ்வாயை பற்றி பேச வந்திருக்கேன். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாத்தோட சிக்னிஃபிகேட்டரும் உங்களுக்கு நிறையா வாட்டி முன்னாடியே சொல்லிட்டேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் ஃபயர் எலிமெண்ட், அதே மாதிரியே செவ்வாயும் ஃபயர் எலிமெண்ட். இந்த இடத்துல சந்திரன்கிறவர் வாட்டர் எலிமெண்ட். ஸோ இவர் இருக்கும்போது இந்த இடத்துல ஜாஸ்தி இமோஷனல், அட் த சேம் டைம் இமோஷனல் ட்ரை அவுட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட்டு இமோஷனல் அங்கே ட்ரை அவுட் ஆகுது. அதில் நம்ம டிகிரிஸ் எல்லாம் பார்க்கணும், எத்தனை டிகிரிஸில் இருக்குது, கம்பஸ்ட் ஆகிருக்கா கம்பஸ்ட் ஆகலையா அதெல்லாம் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது என்னாகும் கேட்டால், இந்த செவ்வாய்ங்கிறதே ரொம்பவும் ஜாஸ்தி தைரியமாக இருக்கிறது, சண்டை போடுறது, எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது, இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறது, இட் இஸ் லைக் ப்ரொடெக்டிவ். நம்ம வாழ்க்கையில் இது ரெட் கார்பஸில் எதுக்காக இருக்குது நம்ம உடம்புல, ஏன்னா நம்ம உடம்புல வர டிசீஸ் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக. அது மீன்ஸ் இது ப்ரொடெக்டர் மெயினே, அதுக்கு தான் நம்மளுடைய சகோதரர். அது மாதிரி இதுக்கு நிறைய நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் சிக்னிஃபிகேட்டர் பார்த்தெல்லாம் வேலை பார்த்தெல்லாம் நிறையா இருக்கும். அது மாதிரி இது ரொம்பவும் ஒரு அக்ரெசிவான பிளானட் வேறு. ஸோ இந்த இடம் என்ன ஆகும்னு கேட்டேன்னாக்கா, இது சூரியனோட எனர்ஜி சூரியனோட இது வரும்போது இது இன்னும் நல்லா இன்னும் உக்ரகமாக தான் ஆகும். இந்த கோவங்கள் இதெல்லாம் ரொம்ப கோவப்படுவா, ரொம்ப இதுவாக இருப்பா, எல்லாத்தையும் ரொம்ப இன்ஷிட்டாக இருப்பா, சீக்கிரமாக கத்துவா, ரொம்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சந்திரன் ஆனவர் ஒரு ப்ரொடெக்டிவ். சந்திரன்கிறது நம்மளுடைய அம்மா இல்லையா? அம்மாவோட வேலை என்ன, தன்னோட எப்பேற்பட்ட வாழாக இருந்தாலும் முதல்ல அதனால தான் நர்ஸுக்கெல்லாம் ஒரு இதுன்னு கிட்ட ஜாஸ்தி ப்ரொடெக்ட் பண்ணணும், எல்லாரையும் ஒரு கேர் எடுத்து. ஒரு அம்மா அப்படின்னா ஒரு ஃபீமேல் நிலைக்கு ஒரு சட்டுன்னு ஒருத்தருக்கு எதையும் பார்க்காம போய் ஹெல்ப் பண்ண போகிற ஒரு இது. அது மாதிரி அவள் ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுனால இவள் ஜாஸ்தி இதை சொல்ல ரொம்பவும் ஒரு கோச்சிண்டு, ரொம்ப கத்திண்டு, ரொம்ப அக்ரெசிவாக ஆக்ஷன் எடுப்பாளா அப்படின்னு பார்த்தேனாக்கா இல்லை. ஏன்னு கேட்டேன்னா, ஏன்னா இந்த சந்திரன் இருக்கிறதுனால சந்திரன் ஓரளவுக்கு இந்த வாட்டர் இது கொஞ்சம் அந்த ப்ரொடெக்டிவ்னஸ், இன்ஸ்டெட் ஆஃப் சண்டை போடுறதுக்கு பதிலாக அவள் அதை ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பா. தன் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்பா அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது, யாரையுமே ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற குணம் இன்னும் ஜாஸ்தியாக அவளுக்கு அதுதான் ஷோ ஆகுமே தவிர இன்னும் சண்டை போடுறது அது மாதிரி இல்லை. சாதாரணமாக இந்த கன்ஜக்ஷன் இருந்ததுனாக்கா ஒரு இதுவாக ஆர்மியில் இருக்கிறவாளோ இல்லாட்டினாக்கா ஏதாவது போலீஸாக இருக்கிறது, இந்த மாதிரி இல்லைனாக்கா நம்ம சொல்லலாம், இன்னும் டாக்டர்ஸ்லாம் கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஏன்னா எப்போவுமே மூணு சில சமயத்தில் பாதிக்கப்பட்டுரும் இந்த மாதிரி இருக்கும்போது. ஏன்னா அப்போ தான் அவளால் தான் அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த ரத்தத்தை எல்லாம் பார்த்து அவள் தைரியமாக வேலை செய்ய முடியும். அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல எதுவுமே இது ஒரு நல்ல விஷயம், நல்லதாக தான் இது ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவளோட அப்பா அம்மாவும் பார்த்தெல்லாம் ரொம்பவும் குழந்தைகள் மேலே, தன்னோட பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ ரொம்பவும் ஜாஸ்தியாக அதை ப்ரெஷர் கொடுப்பா. நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், டாஸ்க் மாஸ்டர் மாதிரி இத்தனைக்கும் அவளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும். சில பேர் குழந்தைகள் படிக்கிறதுன்னு விட்டுருவா, ஆனால் இவள் தன்னுடைய குழந்தைகள் படிக்கிறதுக்கு இவாளும் உட்காந்துட்டு படிக்க வச்சு, இல்லை அவளோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் ஹெல்ப் பண்ணி, அது மாதிரி ரொம்பவும் இவாளும் இன்வால்மெண்ட்டாக இருப்பாள். இவாளும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருப்பாள், பேரண்ட்ஸ் கூட மேபி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம். ஸோ இந்த கன்ஜக்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இப்போ சந்திராதி யோகம் அப்படிங்கிறது லக்னாதி யோகம்ங்கிறது நான் போர்டில் சொல்ல போகிறேன். ஆனாலும் ஒரு வாட்டி உங்களுக்கு ஓரலாகவும் இதில் சொல்லிடுறேன். அதாவது சந்திரனுக்கு 6, 7, 8 இந்த இடத்துல சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், குரு, புதன். அவள் வரிசையாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துலையே சேர்ந்து இருக்கலாம், 3 இல்லாட்டினாக்கா ஒரு கிரகத்தில் 2 பிளான், அதாவது சுக்கிரனும் புதனும் ஒரு இடத்துல, அப்புறம் இது வேறு 8ஆம் இடத்துல குரு இருக்கலாம், அந்த மாதிரி இது. ஆனால் இதில் பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ பாவகிரகங்களுடைய பார்வையோ இல்லாமல் இருக்கும்போது இதுக்கு இந்த சந்திராதி யோகம்
அப்படின்னு சொல்லுவாள். அந்த சந்திராதி யோகம் இருந்ததுனாக்கா அவள் வந்து ஒரு எவ்வளோ ஏழையாக இருந்தால் கூட ராஜா மாதிரி மினிஸ்டர் மாதிரி ஆகிறதுக்குரிய ஒரு தகுதி. அதுக்கப்புறம் வந்து அவள் ரொம்ப தைரியமாக இருப்பாள், வியாதி இல்லாமல் இருப்பாள், நல்ல நீண்ட ஆயுளோடு இருப்பாள். எதிரிகளை வந்து வெல்லக்கூடிய ஒரு குணம் அவளால் ஈஸியாக எதிரிகளை வந்து ஜெயிச்சுட்டு போயிடுவாள். அப்புறம் பயம் இல்லாமல் இருப்பாள். அதே மாதிரியே லக்னத்துக்கு அது மாதிரி 6, 7, 8 இதே மாதிரியே சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன், புதன், குரு இருந்ததுனாக்கா அது லக்னாதி யோகம் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி அந்த யோகம் இருக்கிறவா வந்து ஜாஸ்தி படிச்சிருக்கிறவா, நல்ல சாஸ்திரங்கள் தெரிஞ்சவா அந்த மாதிரி இருப்பாள். நான் வந்து எதுக்கும் போர்டில் உங்களுக்கு இதை வந்து அழகாக விளக்கமாக சொல்லலான் இருக்கேன். அவங்க போர்டில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இது லக்னத்திலேயே சந்திரனை போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம சந்திரன் வந்து இதுவாக கூட தனியாக வேறு இடத்துல கூட இருக்கலாம். இதுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மேஷமாக லக்னமாவோ இல்லை மேஷத்தில் உங்கள் ராசி இருந்தாலோ இந்த மாதிரி 6 இது 6ஆம் இடம், இது 7ஆம் இடம், இது 8ஆம் இடம். இதில் வந்து இந்த சுபகிரகங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மூலத்திற்குண ஸ்தானத்தில் இருக்குது, குரு 6ஆம் இடத்துல இருக்குது, இந்த மாதிரி புதன் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இது மாதிரி இல்லாமல் இல்லை இது ரெண்டும் சேர்ந்து இல்லை புதன் மட்டும் தனியாகவோ ஏதோ ஒன்று அந்த 3 கல்லில் சேர்ந்தே இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருந்ததுன்னா இதுக்கு பேர் சந்திரனுக்கு எதிர்த்தாப்புல இருந்தால் சந்திராதி யோகம், லக்னத்துக்கு எதிர்த்தாப்புல இருந்தால் லக்னாதி யோகம்னு பேர். இது ஆக்சுவலாக வந்து இந்த சந்திரன் வந்து நல்லா உச்சம் அடைஞ்சாலோ இல்லை சந்திரன் சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ சந்திரன் கடகத்தில் இருந்தாலோ அப்போது அதுக்கு எதிர்த்தாப்புல இந்த மாதிரி யோகம் வரும்போது இந்த மாதிரி சந்திராதி யோகம்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், செவ்வாய், இது புதன் கிரகங்கள் எந்த பாப கிரகங்களுடைய பார்வை இல்லாமலோ பாவ கிரகங்களோட சேர்க்கை இல்லாமலோ அது மாதிரி இருக்கும்போது மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்கு இது வந்து ஜாஸ்தி இண்டிகேஷன் கொடுக்கறது. இந்த மாதிரி இருக்கும்போது அவளுக்கு ஏன்னா மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவளால் ஈஸியாக டாக்டர் ஆக முடியும். அப்படிங்கிறது இந்த சந்திராதி யோகம் லக்னாதி யோகத்துக்குடைய பலன்கள். போர்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச சந்திராதி யோகம் லக்னாதி யோகத்தை பற்றி. நல்ல மற்றபடி யோகினி தசாவை பற்றியும் சொல்லலான் இருக்கேன். நல்ல கன்ஜெக்ஷன் ஒரு பக்கம் யோகினி தசா, இதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் வரலான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.